மக்களே, உங்கள் மேலே ஒரு புகார். எங்கள் மேலே புகாரா? யார் அது? நான் தான் புகாரோட வந்திருக்கேன். நீங்கள் சரியில்லை. எப்படி எங்கள் மேலாம் புகார் சொல்லலாம்? சில யூடியூபர்ஸ் தான் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, தடை செய்யப்பட்ட கேம்க்கு ஸ்பான்சர் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவங்களாம் விட்டு மக்களுக்கு என் மேலே எப்படி நீங்கள் புகார் சொல்லலாம்? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மாதிரி அழகாக க்யூட்டாக ஸ்டைலான பொண்ணு ஏதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த வீடியோஸில் என்ன வருது அப்படின்னு கவனிக்கிறது இல்லை. அப்படியே கவனித்தாலும் ஃபஸ்ட்டு லைனையும் கடைசி லைனை மட்டும்தான் கவனிக்கிறது. நடுவில் வர லைனை கண்டுக்கிறது இல்லை. சாதாரண யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது சின்ன யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் பார்த்ததை, கேள்விப்பட்டதை, பக்கத்து வீட்டில் நடந்ததை, அனுபவித்ததை, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அவேர்னஸாக கொடுப்பாங்க. அது என்ன விஷயமா வேணால் இருக்கலாம். அதை பார்க்கவும் மாட்டீங்க. அவேர்னஸ்னு ஒரு ஹெட்லைன் வந்துட்டால் போதும், அப்படியே ஸ்கிப் பண்ணிடுது. அந்தமாரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் இப்போ கொடுவை அன்பு 15 வயசு பையன்கிட்ட சில பேர் ஏமாந்தாங்க பார்த்தியா? அந்த மாதிரி ஏமாந்து போகிறீங்க. அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். சில வீடியோஸ் பார்க்குறேன், என்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் சில அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க. ஒரு தேவையான வீடியோ வந்து அழகான பொண்ணுங்கன்னா அப்படி குறுக்குட்டு பார்க்கக்கூடாது. சில தேவையான வீடியோஸ் மக்களுக்கு இந்த கருத்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு வீடியோஸ் போட்டால் கூட அந்த வீடியோஸில் உள்ள கருத்து சம்மந்தமாக எந்த கமெண்ட்டும் வரல. நீங்கள் அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, அவங்கள மாரி பண்ண நான் பார்த்ததே இல்லை, வாவ் பியூட்டிஃபுல், இன்ஸ்டாகிராம் குயின், யூடியூபர்ஸ் என்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டால் அதில் என்ன வருதுன்னு கவனிங்க தயவு செஞ்சு. நீங்கள் கவனிக்காமல் விட உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்கள் இதனால தான் உங்களை ஈஸியாக ஏமாத்துறான். நீங்கள் இந்த இதெல்லாம் வெறும் ரீல்ஸு, பாட்டு, டான்ஸு, பொண்ணு அழகாக இருக்கா, இதை மட்டும்தான் பார்க்குறது. வேறு எதையுமே பார்க்காதனால பாதி பேர் என்ன தெரியுமா நினச்சிட்ருக்காங்க, உங்களை மக்கள் முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க. நான் என் மனசில் பெருசாக வச்சுருந்தேன். ஐயோ, நம்ம மக்கள் தான் வந்து ஒரு யூடியூபர்ஸையோ ஒரு இன்ஸ்டாகிராமர்ஸையோ பெரிய லெவல் கொண்டு போய் அவங்க சினிமா லெவலில் வரைக்கும் அவங்கள வந்து கொண்டு போயிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் என்றைக்கு இந்த கொடுவை அன்பு சின்ன பையன் உங்களை ஏமாத்தினானோ அப்போ உங்களை வந்து எந்த அளவுக்கு மட்டம் தட்டி அவன் மனசில் வச்சுருக்கான். இதெல்லாம் முட்டாள் மக்கள், இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவேர்னஸ் வீடியோ பாருங்கள். யார் சொன்னாலும் சரி, சின்ன யூடியூபர் சொன்னாலும் சரி, தயவு செய்து அவேர்னஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க.